ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் ஃபியூஸ் போன ஒரு CFL பல்பை வச்சு எப்படி நைட் லேம்ப் செய்கிறதுன்ற பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபியூஸ் போன CFL பல்பு எடுத்திருக்கோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அமைக்கினீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மொதல் நம்ம இந்த CFL பல்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணுறப்போ அந்த பல்புக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா அந்த பல்பு உடஞ்சிரும். இப்போ நம்ம கழட்டிட்டோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்யூட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை கழட்டி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த சர்க்யூட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வர்ற வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை தனியாக எடுத்துட்டோம். ஸோ நம்ம இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பழைய ஃபோன் சார்ஜர் எடுக்கிறேன். இதோட அவுட்புட் 5 வோல்ட் 750 மில்லியாம்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன்றதை பின்னாடி வர வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதே மாதிரி இந்த சார்ஜருக்குள்ளே இருக்கிற சர்க்யூட் தனியாக நம்ம கழட்டி எடுத்துட்டோம். இந்த இடத்துல தான் 230 வோல்ட் ஏசிக்கான கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த பின்னாடி இருக்கிற 2 வயரில் தான் நம்மளோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சர்க்யூட்டை நம்ம இந்த CFL இருந்து இந்த கேஸோடு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். நான் இங்கே 2 LED எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை LED வேணுமோ நீங்கள் அத்தனை LED எடுத்துக்கலாம். அதோட ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர் இங்கே எடுத்திருக்கேன். நான் இங்கே 5 வோல்ட் 750 மில்லியாம்ஸ் சார்ஜில் இருக்கிற சர்க்யூட் எடுத்துருக்கனால நான் இங்கே 330 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஹை அவுட்புட் வர்ற சார்ஜர்லேருந்து சர்க்யூட் போர்டு எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த எல்இடியை இந்த CFLோட கேஸில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட கனெக்ஷன்ஸ் அந்த சர்க்யூட்டோட அவுட்புட்டில் கொடுத்துட்டேன். அதோட ஒரு பழைய LED பல்பில் இருந்து அதோட கவரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த கவரை நம்மளோட நான் அந்த கவரை நம்மளோட லைட் லேம்பில் ஃபெவிக்விக் வச்சு ஃபிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட நைட் லேம்ப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.